உண்மையிலேயே சிலர் செய்கிற சில நாய் வேலையால் எல்லாருக்குமே கேவலம், எல்லாருக்குமே படு கேவலம். சில தொழிலாளர்கள் வந்து செஞ்சுட்டு போகிற தவறுகள் உண்மையிலேயே ரொம்ப மோசமான நிலையில் சிலர் வந்து சில தவறுகளை செஞ்சுட்டு போகிறாங்க. அவங்க செஞ்சுட்டு போகிற தவறால் பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? அப்பாவி தொழிலாளர்கள். எனக்கு காலையில் ஒரு சகோதரி வந்து மெசேஜ் போடுறாங்க. නැති වෙලා දරුවෝ දෙන්න බාර ගන්න කෙනෙක් නේ කියන වීඩියෝ එකටම සමාන වීඩියෝ එක සමානම දෙයක් අපේ ගෙදර සිද්ධ වුණා. இப்போ நான் வந்து ரீசெண்டாக போட்டிருந்தேன், ஒரு அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று. அந்த பெண் வந்து அவங்களுடைய சொல்கிறதுக்கே வாய் கூசுது. இந்த அளவுக்கு அவங்க ரிஸ்க் எடுத்தது எதுக்கு தெரியுமா? சாரி சொல்லிதான் ஆகணும், அடுத்தவங்க அந்தரங்கம் இல்லை. இது வந்து இதெல்லாம் பெரிய முட்டாள்தனம். அவங்களுடைய கணவர் இல்லை, கணவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் பிடிபட்டு ஜெயிலில் இருக்கிறாரு. கணவரை எடுக்கிறதுக்காக, வெளியில் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் காலம் அவங்க கொழும்புல போய் ஒரு சில விடயங்களை சந்திக்கிறதுக்காக, சிலரை சந்திக்கிறதுக்காக, அவங்க வந்து கடல் தொழிலாளி போல் அவர் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல போய் பாகிஸ்தானோ ஏதோ ஒரு நாட்டில் பிடிபட்டு இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் அவர் இருக்கிறதால அவரை வெளியில் கொண்டு வரத்துக்காக அமைச்சகம் அங்கே இங்கன்னு தெரிகிறது. அந்த கேப்பில் யாரோ ஒரு நபர் பழக்கமாகி அந்த நபர் தான் இந்த ஃபோட்டோவெல்லாம் ஃபேஸ்புக்கில் இந்த இதில் கூகுள்லேருந்து எடுத்து அனுப்பி இந்த பெண்ணை வந்து அந்த நாட்டுக்குள் திருப்பி இலங்கையை கொண்டு வரத்துக்காக பக்காவாக பிளான் போட்டது அந்த நபர் தான். அதே மாதிரி பிளான் போட்டது மட்டுமல்லாமல் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 8-10 லட்சத்துக்கு மேலே இந்த பெண் வந்து இவங்க சம்பாதிச்ச காசையும் அங்கே தான் கொடுத்துருக்குறாங்க, அந்த நபருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்க இந்த நாட்டை விட்டு போகணும்னு துடிக்கிறதும் அந்த நபர்கிட்ட போகிறதுக்காக அப்படின்ற மாதிரி அந்த தகவல் வந்து அவர் யார் சொன்ன தெரியுமா? அவங்களுடைய சொந்த சகோதரன், அந்த பெண்ணுடைய சொந்த சகோதரன் தான் இந்த தகவலை சொன்னது. எப்படியாவது அவளை அந்த பெண்ணை வந்து அனுப்பாமல் நிறுத்துங்க, ஏஜென்ட் சொல்லி வேறு ஏதாவது ஒரு வீட்டில் போடுங்க, நாட்டுக்கு போனால் இன்னும் அந்த அவனுக்கிட்ட போய் பட்டு சீரழிஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன், அவங்களுடைய சொந்த அண்ணன் வந்து சொல்கிறாரு. பெத்த தாய் தகப்பன் செத்து போயிட்டாங்க, புள்ள அனாதையா போய்த்தனு பொய்ய சொன்னது இதுக்காக, ஆஃப்டர் ஆல் எவனோ ஒருத்தனுக்காக. உண்மையிலேயே கேவலம். இந்த மாதிரி வேலைகள் செய்யாதீங்க. இந்த சம்பவம் பாருங்க. யூடியூப்ல மெசேஜ் பண்ண முடியாது, அப்புறம் தான் மெசேஜர்ல வந்தேன்னு சொல்றாங்க. மட்டும் எனக்கு வந்து இது மெசேஜர்ல அனுப்பப்பட்ட ஒரு வாய்ஸ் உண்டு. එයා ඇවිල්ලා එයාත් ඒ වගේ එයාගේ දරුවව එක දරුවා ඉන්නේ, ඒ දරුවව මරුණා කියලා ඉවර වෙලා එයාට යන්න ඕනේ. நேபாள நாட்டு பெண் உண்டு, பனி பெண் உண்டு. என்னுடைய பிள்ளையும் இந்த மாதிரி தான், என்னுடைய பிள்ளையும் வந்து இறந்து போச்சு இந்த நோம்பு டைமுக்குள்ள. என்னுடைய புள்ள இறந்து போச்சு, நான் நாட்டுக்கு போகணும் அப்படின்னு அழுது புலம்பி சத்தம் வச்சிருக்கிறாங்க. நோன்பு டைம் කාලෙහිඳ යන්න දුන්නේ නෑ. நோன்புன்றதால யாருமே போகவிடலையா? எல்லாருமே சேர்ந்து 1000 தினார், ₹1 2 1000 தினார் எல்லாருமே சேர்ந்து கொடுத்தாங்களாம். ஏப்ரல் 7ஆம் தேதி போயிருக்கிறாங்க நாட்டுக்கு. ඊට පස්සේ ගිහිල්ලා ඉවරලා එනවා කියලා ගියේ, යන්න එන්න ටිකට් හදලා දුන්නේ. එනවා කියලා ගිහිල්ලා ඉවරලා අප්‍රේල් 7 නෙවෙයි, මම අප්‍රේල් 7 ආපහු එන්න තිබුණේ. ඒකලා ඉවරලා 7 වෙනිදා වෙනකම් බැලුවා නෑ. මාර්තු මාසේ ගියේ. நோன்பு பெருநாள் முடிஞ்ச கையோட என்ன செஞ்சுருக்காங்க, இவங்க வீட்டில் இருந்த எல்லாருமே 1000 தினார், அவங்க அக்கா தம்பி தங்கச்சின்னு எல்லாருமே ஒன்று சேர்ந்து 1000 தினார் காசு சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு? இவங்களுடைய குழந்தை இறந்து போச்சு இல்லை, அந்த டைம்லேயே போக கிடைக்கல, சரி போயிட்டு வா அப்படின்னு ரிட்டர்ன் டிக்கெட்டை கொடுத்து அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அனுப்பி வச்சா கடைசியில் இந்த பெண் போய் என்ன செஞ்சாங்க, அதுக்கு பிறகு இந்த பெண்ணுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, நான் போய் சொல்லி தான் வந்தேன், எனக்கு வந்து வாரத்துக்கு இஷ்டம் இல்லை, அதனால தான் நான் அப்படி பண்ணினேன். இந்த மாதிரி ஒரு சிலர் செய்கிற தவறால் எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? இதை பாருங்கள், நான் வந்து இதை வந்து ஃபேஸ்புக்கில் எடுத்தேன் வீடியோ ஒன்று.
siya na shop intensive. Intikam siya hari na. Haram, batin na inti window alin batin. Ano, ay bro, sa para mo. Asan maharap ka man wen na di sa paramal Indonesia. La, mapikop, mapikop. Sakir, boys. Ha? Ano mo, kung sari ka, malamang sari ka, bro, ka na, sana maro, pala sana. Les, ada syarika yani ni sawi edrop yani. La, anak tisal syarika. Badin anak alam syarika. Anak alam syarika, may sirada edrop. Les, edrop yani. வெளியில விரட்டி விட்டாங்களாம். நடந்து போகுது ரோட்ல. ரோட்ல நடந்து போகுது. யாரோ 2-3 பேர் நல்ல உள்ளங்கள் கண்டு உடனே கூப்பிட்டு அந்த சாயன்னு குடிச்சு வாங்க இருங்க பேசலாம், கம்பெனியில் தானே விரட்டி விட்ருக்காங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறாங்க. பேசி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்தோனேசிய நாட்டு பெண்மணி. அதே மாதிரி ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு, நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், ஒரு சிலர் செய்கிற தவறால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. நிறைய பணிப்பெண்கள், நிறைய ஓட்டுநர்கள், வாகன சாரதிகள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். டெய்லி பர்ஸ்லேருந்து காசு காணாமல் போகிறது, டெய்லி பர்ஸ்லேருந்து கேஷ் வந்து காணாமல் போகிறது. அதுக்கப்புறம் எங்கடா கேஷ்ன்னு பார்த்தா பேக், இது வந்து அவங்களோட ட்ராவல் பேக். இது ஆல்ரெடி நான் போட்ட வீடியோ தான். ட்ராவல் பேக்கில் இந்த இரும்பு பட்டி சரியா, இன்னும் நிறைய அந்த அவங்களுடைய அந்த இதில் உள்ளேலாம் வந்து ஃபுல்லாகவே மறைச்சி வச்சுருக்குறாங்க. அந்த இரும்பு பட்டிக்குள்ளேலாம் ஃபுல்லாகவே காசு தான் வச்சுருக்குறாங்க. வெட்டி வெளியில் இழுக்க காசு தான் வருது. பாருங்க, வெட்டி உள்ள ஓப்பன் பண்ண காசு தான் வருது. எந்த அளவுக்கு சிலர் வந்து செய்கிற தவறு, ஒரு சிலர் செய்கிற தவறு எந்த அளவுக்கு பாதிக்கும். இந்த இன்சிடெண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இழுத்து வச்சு அந்த டார்ச்சர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டாரு. காரணம் என்னன்னு பார்த்தா, ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தா, அவங்க வீட்டில் இருந்த டிரைவரோட தவறான முறையில் இருந்ததை இந்த கஃபீல் கண்டுட்டான். சாரி, கஃபீலோடைய பையன். இந்த கஃபீலோட பையன் கண்டதால் இவங்களுக்கு வந்து அவன் வீடியோ வேறு எடுத்து வச்சிருக்கிறான். ஒன்று நான் வீடியோவை எல்லாருக்கும் காட்டுவேன், உன்னைய மாட்டி விடுவேன், இல்லையா நீ நான் சொல்கிறபடியெல்லாம் செய்யணும். யோசிச்சு பாருங்க, நீங்கள் செஞ்ச ஒரு தவறால் உங்களுடைய லைஃபே மொத்தமாக பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது, கடைசியில் அவன் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறீங்க. இது தேவையா? நீங்களே சொல்லுங்கள், இது தேவையா? இந்த மாதிரி ஒரு நிலைமை, இந்த மாதிரி ஒரு சங்கடமான நிலைமை உங்களுக்கும் வரணுமா?
தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க. ஒருத்தர் இருவர் செய்கிற தவறால எல்லாருக்குமே கெட்ட பேர், எல்லாருக்குமே கேவலம். அதனால தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க. அன்பார்ந்த சகோதரிகளே, வீட்டில் நீங்கள் வேலை செய்கிற வீடு, நம்ம தொழில் செய்கிற இடம், அந்த இடத்துக்குரிய கண்ணியத்தை கொடுங்க. நம்ம தொழில் செய்கிற இடத்துக்குரிய கண்ணியத்தை தயவு செய்து கொடுங்க. நாம் வேலை செய்கிற வீட்டில் நம்ம செய்கிற தவறு, நம்மளுடைய அந்த ஒட்டுமொத்த எத்தனை வருஷம் நீங்கள் 30-40 வருஷம் வேலை செஞ்சுருந்தாலும் சரி, ஒரு செகண்டில் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு நொறுக்கிடும். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வீடியோ நான் போட்டதுக்கு காரணமே பொய் சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியாகணும்னு நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் செய்கிறதால உண்மைக்குமே இன்னைக்கு ஒருத்தருக்கு பாதிப்பு, நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற நிலைமையில் இருந்தால் கூட அனுப்ப மாட்டாங்க. எங்களை பிரச்சனையில் போட்டிங்க, நீங்கள் ஏமாத்தினீங்க, வேறு விஷயம். ஆனால் அந்த வீட்டில் நீங்கள் பிடிப்பட்ட பிறகு இன்னொரு நபருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? கடைசி வரைக்கும் கிடைக்காது. அதனால் தயவு செய்து இந்த மாதிரியான வேலைகளை செய்யாதீங்க. வீடுகளில் தவறுகள் பண்ணி பிடிபடாதீங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சு தான் ஆகணும். மைண்டில் ஏற்றிக்கோங்க. சார், இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.